பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். மத்தேயு புத்தகத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். மத்தேயு 12ஆம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் 92 கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்க பார்க்கலாம். கேள்வி எண் 1. இயேசு எந்த நாளில் பயிர் வழியே போனார்? ஓய்வு நாளில். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 2. இயேசுவின் சீஷர்கள் பசியாயிருந்தபோது செய்தது என்ன? கதிர்களை கொய்து தின்னத் தொடங்கினர். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 3. ஓய்வு நாளில் செய்யத்தகாததை உம்முடைய சீஷர்கள் செய்கிறார்களே, யார் யாரிடம் கூறியது? பரிசேயர் இயேசுவிடம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 4. ஆசாரியர் மாத்திரம் புசிப்பது எது? தேவ சமூகத்து அப்பங்கள். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 5. எவர்கள் தேவ சமூகத்து அப்பங்களை புசித்தார்கள்? தாவீதும் அவனோடிருந்தவர்களும். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4 வசனங்கள். கேள்வி எண் 6. தாவீது எங்கே பிரவேசித்து தேவ சமூகத்து அப்பங்களை புசித்தான்? தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4 வசனங்கள். கேள்வி எண் 7. தாவீதும் அவனோடிருந்தவர்களும் டேஸ் போது செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா என்று இயேசு டேஸிடம் கேட்டார்? பசியாயிருந்தபோது செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா என்று பரிசேயரிடம் கேட்டார். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 8. எவர்கள் ஓய்வு நாளை வேலை நாளாக்கினாலும் குற்றமில்லாதிருக்கிறார்கள்? ஆசாரியர்கள். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 9. டேஸிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று இயேசு பரிசேயரிடம் சொன்னார்? தேவாலயத்திலும். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 10. குற்றமில்லாதவர்களை குற்றப்படுத்தியது யார்? பரிசேயர். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 2 முதல் 7 வசனங்கள் வரை. கேள்வி எண் 11. பரிசேயர் எதின் கருத்தை அறிந்தால் குற்றமில்லாதவர்களை குற்றப்படுத்த மாட்டார்கள்? பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்தை. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 12. ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராயிருக்கிறவர் யார்?
மனுஷகுமாரன் மத்தேயு 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 13. சூம்பின கையையுடைய மனுஷன் எங்கே இருந்தான்? ஜெப ஆலயத்தில். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10 வசனங்கள். கேள்வி எண் 14. ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குகிறது நியாயமா? யார் யாரிடம் கேட்டது? பரிசேயர் இயேசுவிடம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 15. இயேசு மேல் டேஸ் படிக்கு ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குகிறது நியாயமா என்று பரிசேயர் கேட்டனர். குற்றம் சாட்டும் படிக்கு. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 16. டேஸ் பார்க்கிலும் மனுஷனானவன் எவ்வளவோ விசேஷித்திருக்கிறான் என்று இயேசு கூறினார். ஆட்டை பார்க்கிலும். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 17. தன் ஆடு ஓய்வு நாளில் குழியிலே விழுந்தால் அதை பிடித்து தூக்கிவிட மாட்டானோ? யார் யாரிடம் கேட்டது? இயேசு பரிசேயரிடம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 11 முதல் 14 வசனங்கள் வரை. கேள்வி எண் 18. எது நியாயந்தான் என்று இயேசு பரிசேயரிடம் கூறினார்? ஓய்வு நாளிலே நன்மை செய்வது. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 19. உன் கையை நீட்டு. யார் யாரிடம் கூறியது? இயேசு சூம்பின கையையுடைய மனுஷனிடம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 20. இயேசு சூம்பின கையையுடைய மனுஷனின் கையை தொட்டவுடன் அது மறு கையைப் போல் சொஸ்தமாயிற்று. சரியா தவறா? தவறு. சூம்பின கையையுடைய மனுஷன் தன் கையை நீட்டினவுடன் சொஸ்தமாயிற்று. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 21. ஜெப ஆலயத்திலிருந்து வெளியே போய் இயேசுவை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணியது யார்? பரிசேயர். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 9 மற்றும் 14 வசனங்கள். கேள்வி எண் 22. பரிசேயர் இயேசுவை கொலை செய்யும்படி டேஸ் ஆலோசனை பண்ணினார்கள்? அவருக்கு விரோதமாய், அதாவது இயேசுவுக்கு விரோதமாய். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 23. இயேசு எதை அறிந்து ஜெப ஆலயத்தை விட்டு விலகி போனார்? பரிசேயர் தன்னை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணுகிறதை அறிந்து. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 14 மற்றும் 15 வசனங்கள். கேள்வி எண் 24. டேஸ் ஜனங்கள் இயேசுவுக்கு பின் சென்றார்கள்? திரளான ஜனங்கள். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 25. இயேசு திரளான ஜனங்களுக்கு எதை கண்டிப்பாய் கட்டளையிட்டார்?
தம்மை பிரசித்தம் பண்ணாதபடி. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நிறைய பேர் இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி உங்களை நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். கேள்வி எண் 26. இயேசு அமைதலாக ஜெப ஆலயத்திலிருந்து விலகி போன சம்பவம் எந்த தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது, நிறைவேறும்படி நடந்தது? ஏசாயா. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 15, 17 மற்றும் 19 வசனங்கள். கேள்வி 27. இயேசு புறஜாதியாருக்கு எதை அறிவிப்பார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி முன்னுரைத்தார்? நியாயத்தை அறிவிப்பார் என்று. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி எண் 28. இயேசு கிறிஸ்து பிதாவின் டேஸுக்கு பிரியமாயிருக்கிற நேசன்? ஆத்துமாவுக்கு. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி எண் 29. கர்த்தர் தெரிந்து கொண்ட தாசன் யார்? இயேசு கிறிஸ்து. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி எண் 30. என் டேஸ் என் தாசன் மேல் அமர பண்ணுவேன் என்று கர்த்தர் ஏசாயா மூலம் முன்னுரைத்தார்? என் ஆவியை. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி எண் 31. இயேசு கிறிஸ்து டேஸ் செய்யவும் மாட்டார், டேஸ் இடவும் மாட்டார்? வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், கூக்குரலிடவும் மாட்டார். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி எண் 32. எதை ஒருவனும் வீதிகளில் கேட்பதுமில்லை என்று ஏசாயா தீர்க்கதரிசனம் உரைத்தார்? இயேசுவின் சத்தத்தை. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி எண் 33. இயேசு கிறிஸ்து எதை முறிக்க மாட்டார்? நெரிந்த நாணலை. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி எண் 34. இயேசு எதை அணைக்காமலும் இருப்பார்? மங்கி எரிகிற திரியை. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி எண் 35. எதுவரைக்கும் இயேசு கிறிஸ்து நெரிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார்? நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி எண் 36. எதின் மேல் புறஜாதியார் நம்பிக்கையாயிருப்பார்கள்? இயேசுவின் நாமத்தின் மேல். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி எண் 37. பேசவும் காணவும் தக்கதாக சொஸ்தமாக்கப்பட்டவன் யார்?
பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான ஒருவன். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி எண் 38. தாவீதின் குமாரன் இவர்தானோ என்று இயேசுவை குறித்து ஆச்சரியப்பட்டது யார்? ஜனங்கள் எல்லாரும். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி எண் 39. இயேசு எந்த அற்புதத்தை செய்தபோது ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு தாவீதின் குமாரன் இவர்தானோ என்று கூறினர்? பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான மனுஷனை சொஸ்தமாக்கின போது. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள். கேள்வி எண் 40. இயேசு எந்த அற்புதத்தை செய்த பின் பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான மனுஷனை சொஸ்தமாக்கினார்? சூம்பின கையையுடைய மனுஷனை சொஸ்தமாக்கிய பின். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 10 முதல் 22 வசனங்கள் வரை. கேள்வி எண் 41. பிசாசுகளின் தலைவன் யார்? பெயேல்செபூல். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி எண் 42. பிசாசுகளின் தலைவனாலே இயேசு பிசாசுகளை துரத்துகிறார் என்று கூறியவர்கள் யார்? பரிசேயர். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி எண் 43. எப்படிப்பட்ட ராஜ்யம் பாழாய்ப்போம்? தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற ராஜ்யம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி எண் 44. தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த டேஸும் நிலைநிற்க மாட்டாது. பட்டணமும் வீடும். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி எண் 45. இயேசு எதை அறிந்து தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம் என்று கூறினார்? பரிசேயருடைய சிந்தனைகளை அறிந்து. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 24 மற்றும் 25 வசனங்கள். கேள்வி எண் 46. தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலைநிற்க மாட்டாது. யார் யாரிடம் கூறியது? இயேசு பரிசேயரிடம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 24 மற்றும் 25 வசனங்கள். கேள்வி எண் 47. சாத்தானை டேஸ் துரத்தினால் தனக்கு விரோதமாக தானே டேஸ் செய்ததா இருக்குமே என்று இயேசு பரிசேயரிடம் கூறினார்? சாத்தானை சாத்தான் துரத்தினால் தனக்கு விரோதமாக தானே பிரிவினை செய்ததா இருக்குமே என்று. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கேள்வி எண் 48. பரிசேயரை நியாயந்தீர்க்கிறவர்களாயிருப்பவர்கள் யார்? பரிசேயரின் பிள்ளைகள். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி எண் 49. இயேசு டேஸினாலே பிசாசுகளை துரத்தினார்? தேவனுடைய ஆவியினாலே. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கேள்வி எண் 50. இயேசு தேவனுடைய ஆவியினாலே
பிசாசுகளை துரத்துகிறபடியால் நம்மிடத்தில் வந்திருக்கிறது என்ன? தேவனுடைய ராஜ்யம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கேள்வி எண் 51. தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே, யார் யாரிடம் கூறியது? இயேசு பரிசேயரிடம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கேள்வி எண் 52. பலவானை டேஸ் கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் புகுந்து அவன் டேஸை கொள்ளையிட முடியாது. முந்தி கட்டினால் ஒழிய அவன் உடைமைகளை கொள்ளையிட முடியாது. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கேள்வி எண் 53. இயேசுவுக்கு விரோதியாயிருக்கிறவன் யார்? இயேசுவோடே இராதவன். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். கேள்வி எண் 54. சிதறடிக்கிறவன் யார்? இயேசுவோடே சேர்க்காதவன். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். கேள்வி எண் 55. யாருக்கு விரோதமான தூஷணம் மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை? ஆவியானவருக்கு விரோதமான தூஷணம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கேள்வி எண் 56. டேஸும் டேஸும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும். எந்த பாவமும் எந்த தூஷணமும். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கேள்வி எண் 57. எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு டேஸ் சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். விரோதமான வார்த்தை சொன்னால். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். கேள்வி எண் 58. எவனாகிலும் யாருக்கு விரோதமாய் பேசினால் அது அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். கேள்வி எண் 59. பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது டேஸும் டேஸும் மன்னிக்கப்படுவதில்லை. இம்மையிலும் மறுமையிலும். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். கேள்வி எண் 60. மரமானது எதினால் அறியப்படும்? அதின் கனியினால். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கேள்வி எண் 61. டேஸ் நல்லதென்றால் அதின் டேஸும் நல்லதென்று சொல்லுங்கள். மரம் நல்லதென்றால் அதின் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கேள்வி எண் 62. எதின் கனியை கெட்டதென்று சொல்ல வேண்டும்? கெட்ட மரத்தின் கனியை. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கேள்வி எண் 63. எதின் நிறைவினால் வாய் பேசும்? இருதயத்தின் நிறைவினால். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். கேள்வி எண் 64. இயேசு எவர்களை விரியன் பாம்பு குட்டிகளே என்று அழைத்தார்? பரிசேயரை. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 24 மற்றும் 34 வசனங்கள். கேள்வி எண் 65. நீங்கள் பொல்லாதவர்களாயிருக்க டேஸ் எப்படி பேசுவீர்கள் என்று இயேசு பரிசேயரிடம் கேட்டார். நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள் என்று. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம்.
கேள்வி எண் 66. இயேசு எதை பொக்கிஷத்திற்கு ஒப்பிட்டு பரிசேயரிடம் பேசினார்? இருதயத்தை. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். கேள்வி எண் 67. இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறவன் யார்? நல்ல மனுஷன். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். கேள்வி எண் 68. டேஸ் மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து டேஸ் எடுத்து காட்டுகிறான்? பொல்லாத மனுஷன் பொல்லாதவைகளை. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். கேள்வி எண் 69. எவைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும்? மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். கேள்வி எண் 70. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று இயேசு எவர்களிடம் சொன்னார்? பரிசேயரிடம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 24 மற்றும் 36 வசனங்கள். கேள்வி எண் 71. எதினாலே நாம் நீதிமான் என்றும் அல்லது குற்றவாளி என்றும் தீர்க்கப்படுவோம்? நம் வார்த்தைகளினாலே. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். கேள்வி எண் 72. போதகரே, உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம். யார் யாரிடம் கேட்டது? வேதபாரகரிலும் பரிசேயரிலும் சிலர் இயேசுவிடம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். கேள்வி எண் 73. இயேசு எவர்களை பொல்லாத விபச்சார சந்ததியார் என்று சொன்னார்? தன்னிடத்தில் அடையாளத்தை கேட்ட வேதபாரகர் மற்றும் பரிசேயரில் சிலரை, அதாவது யூத சந்ததியாரை. மத்தேயு 12, 38, 39. கேள்வி எண் 74. எந்த தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் யூதர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை என்று இயேசு கூறினார்? யோனாவின் அடையாளமே அன்றி. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். கேள்வி எண் 75. யோனா இரவும் பகலும் 3 நாள் எங்கே இருந்தான்? ஒரு பெரிய மீனின் வயிற்றில். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். கேள்வி எண் 76. மனுஷகுமாரன் இரவும் பகலும் 3 நாள் எங்கே இருப்பார் என்று இயேசு கூறினார்? பூமியின் இருதயத்தில். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். கேள்வி எண் 77. டேஸ் பிரசங்கத்தை கேட்டு டேஸ் பட்டணத்தார் மனந்திரும்பினர்? யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். கேள்வி எண் 78. இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். யார் யாரிடம் கூறியது? இயேசு வேதபாரகர் மற்றும் பரிசேயரில் சிலரிடம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 38 மற்றும் 41 வசனங்கள். கேள்வி எண் 79. நியாயத்தீர்ப்பு நாளிலே எந்த பட்டணத்தார் யூத சந்ததியார் மேல் குற்றம் சுமத்துவார்கள்? நினிவே பட்டணத்தார். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். கேள்வி எண் 80. சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தது யார்? தென் தேசத்து ராஜஸ்திரீ. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். கேள்வி எண் 81. தென் தேசத்து ராஜஸ்திரீ எங்கிருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தாள்? பூமியின் எல்லைகளிலிருந்து. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். கேள்வி எண் 82. தென் தேசத்து ராஜஸ்திரீ டேஸ் நாளிலே டேஸ் மேல் குற்றம் சுமத்துவாள்? நியாயத்தீர்ப்பு நாளிலே யூத சந்ததியார் மேல். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம்.
கேள்வி எண் 83. இதோ சாலமோனிலும் டேஸ் இங்கே இருக்கிறார் என்று இயேசு வேதபாரகர் மற்றும் பரிசேயரிடம் கூறினார். பெரியவர் இருக்கிறார் என்று மத்தேயு 12ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். கேள்வி எண் 84. நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்வது எது? அசுத்த ஆவி. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 43 மற்றும் 44 வசனங்கள். கேள்வி எண் 85. அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது டேஸ் இடங்களில் அலைந்து டேஸ் தேடியும் கண்டடையாமல் தான் விட்டு வந்த வீட்டுக்கே திரும்பி வரும். வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 43, 44 வசனங்கள். கேள்வி எண் 86. ஒரு மனுஷனை விட்டு புறப்பட்ட அசுத்த ஆவி அந்த வீடு வெறுமையாக இருப்பதைக் கண்டு எவைகளை தன்னோடே கூட்டிக் கொண்டு வரும்? தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். கேள்வி எண் 87. ஒரு மனுஷனை விட்டு புறப்பட்ட அசுத்த ஆவி அந்த வீடு எப்படி இருக்க கண்டு வேறு 7 ஆவிகளை அழைத்து வந்து அங்கே குடியிருக்கும்? அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 44 மற்றும் 45 வசனங்கள். கேள்வி எண் 88. இருதயம் வெறுமையாக உள்ள மனுஷனின் பின்னிலைமை எப்படி இருக்கும்? அவன் முன்னிலைமையிலும் அதிக கேடுள்ளதாயிருக்கும். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். கேள்வி எண் 89. இயேசு ஜனங்களிடம் பேசிக் கொண்டிருக்கையில் அவரிடம் பேச வேண்டுமென்று வெளியே நின்றவர்கள் யார்? இயேசுவின் தாயாரும் சகோதரரும். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். கேள்வி எண் 90. உம்முடைய தாயாரும் சகோதரரும் உம்மோடே பேச வேண்டுமென்று வெளியே நிற்கிறார்கள். யார் யாரிடம் சொன்னது? ஜனங்களில் ஒருவன் இயேசுவிடம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். கேள்வி எண் 91. இயேசு எவர்களுக்கு நேரே தம் கையை நீட்டி இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே என்று கூறினார்? தமது சீஷர்களுக்கு நேரே கையை நீட்டி. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். கேள்வி எண் 92. இயேசுவுக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறவன் யார்? பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுத உங்களை நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. God bless you.